அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்டா வர பிளேயர் வந்து ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும், ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற தேவை வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துச்சு அந்த 1500 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதுல ஒரு பேரா அவங்க பேர் வந்து இருந்திருந்தாலே வந்து போதும், ரீப்ளேஸ்மெண்டா வரலாம். ஸோ ஷார்ட் லிஸ்டட்லாம் வந்து கணக்கு கிடையாது. அப்புறம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த ஷார்ட் லிஸ்டட் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல இருந்த ஒரு சில ட்விஸ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஷார்ட் லிஸ்ட் ஆகப்படல. எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா வந்து சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, 2 crore பேஸ் பிரைஸ் வந்து செட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆகலையா, இல்ல பேரை வந்து எடுத்துட்டாரா, அவரே புல் பேக் பண்ணிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி கிளியரா வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணப்படல. பட் ஷார்ட் லிஸ்டட் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல, மிஸ்ஸிங். ஸோ ஒரு பிக் நேம் ஆஃப் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் இஸ் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பெரிய மொமெண்ட் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு பிளேயர் கேமே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நல்லாவும் பூம் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி